கொடுக்காய் புளிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு காய். இது பார்க்குற எல்லாருக்குமே பிடிக்கும். இது ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காய். இதில் இருக்கிற சத்துக்கள் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். கொடுக்காய் புளி அல்லது சீனி புளி, வைட்டமின் கோண புளியங்காய், வைட்டமின் சி, இரும்புச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு சத்தான கோடைக்கால பழமாகும். இது செரிமானத்தை மேம்படுத்துவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தல், பற்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்துதல், நீரிழிவு நோயை நிர்வகித்தல் மற்றும் காய்ச்சல், தொண்டை வலியை குறைத்தல் போன்ற பல மருத்துவ நன்மைகளை கொண்டுள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, எலும்பு மற்றும் பற்கள் வலுப்படுத்துகிறது, சீரான கோளாறுகள் மற்றும் மலச்சிக்கலை சரி செய்ய உதவுகிறது. இதன் இலைகள், பட்டை மற்றும் பழம் காச நோய், வயிற்றுப்போக்கு மற்றும் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. நீர்க்கடுப்பு, மாதவிடாய் சிக்கல் மற்றும் ஆஸ்துமாவுக்கு நிவாரணியாக பயன்படுகிறது. இது தொற்று நோய்களை தடுக்கும் கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது. இதில் உள்ள நைட்ராக்சைடு ஆசிட் பசியை கட்டுப்படுத்த, உடல் எடையை குறைக்க உதவுகிறது. இந்த கோணப்புளியங்காய் அதன் இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவைக்காகவும் மருத்துவ குணங்களுக்காகவும் கிராமங்களில் மிகவும் பிரபலமானதாக இருக்குது. இது கொடுக்காய் புளி என்பது கோடி நன்மைகள் இதில் இருக்குது. இதை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் உள்ள எல்லா பொருளும் நல்லா கொடுக்காய் புளி நீர்ச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து, கார்போஹைட்ரேட் ஆகியவையும், தாது உப்புகளாக கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, பொட்டாசியம் ஆகியவை காணப்படுகிறது. கொடுக்காய் புளி தினமும் சாப்பிட்டு வருவதால் நம் உடலில் வாத நோய் ஏற்படாது. நம் உடலில் சீரான சக்தி அதிகரிக்க தினமும் கொடுக்காய் புளி சாப்பிட வேண்டும். கொடுக்காய் புளி மரத்தின் பூவானது பல்வலி, ஈறுகளில் பிரச்சனைக்கு இது நீர்வளிக்கிறது. கொடுக்காய் புளி நீரிழிவு நோயை சரி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இதில் உள்ள வைட்டமின் கெமிக்கல்கள் நமது உடலில் உள்ள கொழுப்பை குறைத்து குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதில் உள்ள ஆக்சிஜனேற்ற பண்புகள் இதயத்தை ஆக்சிஜனேற்ற அழுத்த பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. சருமத்தில் ஏற்படும் தோல் அலர்ஜி, வீக்கம், அரிய போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து சரும ஆரோக்கியத்தை பராமரிக்க கொடுக்காய் புளி உதவுகிறது. கொடுக்காய் புளி காயில் உள்ள வைட்டமின் B1 மூளை மற்றும் நரம்புகளில் வளர்ச்சியை ஊக்குவித்து நன்கு வளரச் செய்கிறது. உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் தினமும் கொடுக்காய் புளி சாப்பிட்டு வந்தால் உடல் எடை விரைவில் குறையும். கொடுக்காய் புளி தாவரமானது மண்ணில் நைட்ரஜன் நிலைநிறுத்தி மண்ணினை வலுப்படுத்துகிறது. பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை சம்பந்தமான நோய்கள், குடல் புண் ஆகியவற்றை கொடுக்காய் புளி நல்லது மருந்து. கொடுக்காய் புளியில் வயிற்றுப்புண் எதிர்ப்பு பண்புகள் உள்ளது. இது நமது வயிற்றில் உள்ள அமிலத்தின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டது. கொடுக்காய் புளி கல்லீரல் உள்ள அனைத்து நச்சு இரசாயனங்களையும் வளர்சிதை மாற்றம் செய்து அவை நமது உடலில் இருந்து வெளியேற உதவுது. கொடுக்காய் புளி மற்றும் இலைகள் முக்கியமான காசநோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. இதன் விதைகளிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது. இவ்வெண்ணெயை சோப்பு தயாரிப்பிலும் சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கொடுக்காய் புளியில் உள்ள கால்சியம் எலும்புகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. இதன் இலைகள் தசையை தளர்த்தும் செயல்பாடு உள்ளது. இதில் இலைகளின் தசையை தளர்த்தும் செயல்பாடுகள் உள்ளது. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம். கொடுக்காய் புளி வெய்ய காலத்திலே நல்ல தளர்ச்சியாக வளரக்கூடிய ஒன்று. அது பூக்கும் தாவரம். இதில் காய் பட்டாணி, அவரை போன்ற தோற்றம் உடையது. இதன் பருப்புக்கு மேல் அமைந்துள்ள சதை பகுதி உண்ண உகந்தது. பறவைகள் விரும்பி உண்ணும் கொடுக்காய் புளி மரங்கள், விவசாய நிலங்களில், வரப்பு ஓரங்களில், கிணற்று மேட்டிலும் சாதாரணமாக வளர்க்கப்படுது.
இது காய்கள் நாற்புறங்களில் விற்பனை செய்யப்படுகிறது. இது கோணப்புளியங்காய், கோணக்காய், சீனி புளியங்காய், கொரிக்கா ஆகிய பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. பழந்தமிழர்களால் மருத்துவ பயன்பாட்ட இது ஊக்கமரம் என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் இலைகள் ஆடுகளுக்கு பசுந்தீவனமாக கொடுக்கப்படுகிறது. இது இலையை ஆட்டுக்கு நல்ல சத்துள்ள பொருளாக கொடுக்குறாங்க. அத்திப்பழம், அன்னமுன்னம் பழம், அன்னாச்சி, அரசம்பழம், நெல்லிப்பழம் போன்ற சிறந்த பழங்கள் விரும்புவதைப் போலவே கொடுக்காய் புளியும் அனைவரும் விரும்பக்கூடியது. கொத்து கொத்தாய் அமைந்துள்ள கொடுக்காய் புளியை மருந்துகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது கோடை காலம் என்றாலே அனைவரும் நினைவிற்கு வருவது தர்பூசணியும் முலாம்பழம் தான். தர்பூசணி, முலாம்பழம் போன்ற கொடுக்காய் புளியும் கோடை சீசனில் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனது ஒன்று தான். கோடையில் தான் இந்த காய்கள் காய்க்கும் சீசனும் கூட. மற்ற நேரங்களில் இவற்றை பார்க்க முடியாது. சென்னை போன்ற வட தமிழர் பகுதிகளில் இதற்கு கொரிக்காளி காய் என்ற வேறொரு பெயரும் உண்டு. நகர்ப்புற வாழ்க்கையை வாழ்பவர்கள் கொடுக்காய் புளியை பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றளவும் கிராமப்புறங்களில் கொடுக்காய் புளிக்கு மவுசு அதிகம். பழத்திற்கு பாதுகாப்பாய் வேலி அமைத்த போல மரத்தின் கிளைகள் முழுவதும் முற்கள் படர்ந்திருக்கும். இதன் முற்றிய காய்கள் பச்சை நிறத்திலும் சாப்பிடுவதற்கு துவர்ப்பு சுவையிலும், பழம் அடர் சிவப்பு நிறத்திலும், சாப்பிடுவதற்கு இனிப்பு கலந்த துவர்ப்பு சுவையுடனும் இருக்கும்.